நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி சர்ச்சையை தொடர்ந்து சட்டவிரோதமாக கல்லீரல் விற்பனை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. வறுமையை பயன்படுத்தி அப்பாவி பெண்ணின் உயிருடன் விளையாடிய குற்றச்சாட்டுக்கு உள்ளான கும்பல் சிக்குமா? நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் விசைத்தறி தொழில் முக்கிய தொழிலாக உள்ளது. இந்த தொழிலில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அண்மை காலமாக விசைத்தறி தொழில் நலிவடைந்ததால் அதை சார்ந்துள்ள பெரும்பான்மையான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. இதனால் சிலர் தங்களது வாழ்வாதாரத்திற்காக கடன் வாங்கி அதை முறையாக செலுத்த முடியாமல் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். இதுபோன்று வறுமையின் பிடியில் சிக்கிய அப்பாவிகளை குறிவைத்து கிட்னி விற்பனை செய்யும் புரோக்கர்கள் காய் நகர்த்தி உள்ளனர். இந்த விவகாரம் பூதாகரமாகி தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக IAS அதிகாரி வினித் தலைமையில் விசாரணை குழுவை அரசு நியமித்தது. அந்த குழு விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்தது. அதன்படி திருச்சி பகுதியில் உள்ள சித்தார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. விஸ்வரூபம் எடுத்த கிட்னி விற்பனை பிரச்சனை சற்று ஓய்ந்த நிலையில் பள்ளிப்பாளையம் பகுதியில் மீண்டும் ஒரு பூதாகர சம்பவம் வெடித்துள்ளது. பள்ளிப்பாளையத்தில் உள்ள அலமேடு பகுதியைச் சேர்ந்த 37 வயதான பெண் தனது கணவரை பிரிந்து மகன் மற்றும் மகளுடன் தனியாக வசித்து வருகிறார். ஒரு சாய ஆலையில் வேலை செய்து வந்த இவர் வறுமையின் பிடியில் சிக்கி கடன் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளார். இதை அறிந்த ஈரோட்டைச் சேர்ந்த கிட்னி புரோக்கர் ஒருவர் அந்த பெண்ணை நாடியுள்ளார். அவர் கிட்னியை தானமாக வழங்கினால் 8 லட்சம் ரூபாய் தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அந்த பணம் கிடைத்தால் தனது குடும்ப பிரச்சனை சரியாகிவிடும் என்று அந்த பெண்ணும் நம்பியுள்ளார். ஆனால் உடல் பரிசோதனையில் சில முடிவுகள் ஒத்து வராததால் அவரது கிட்னியை தானமாக கொடுக்க முடியாமல் போய்வுள்ளது. இருந்தபோதும் அந்த புரோக்கர் கிட்னிக்கு பதில் கல்லீரலில் ஒரு பகுதியை மற்றொரு நோயாளிக்கு கொடுக்கும்படி நிர்பந்தித்ததாக கூறப்படுகிறது. இதனால் வேறு வழியின்றி அந்த பெண் தனது கல்லீரலில் ஒரு பகுதியை விற்றுள்ளார். அதற்கு பேரம் பேசிய பணத்தை கொடுக்காமல் 4,30,000 ரூபாய் மட்டுமே கொடுத்ததாக கூறி பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டி உள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு கல்லீரல் விற்பனை செய்ததாக கூறியுள்ள பெண்ணுக்கு தற்போது உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் கல்லீரலின் ஒரு பகுதியை எடுக்கும்போது பித்தப்பையையும் அகற்றியதாக கூறியுள்ளார். இதனால் வேலைக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். அந்த பெண்ணின் 18 வயது மகன் கூலி வேலைக்கு சென்று குடும்பத்தையே கவனித்து வருகிறார். மேலும் 13 வயதான மகள் தனது தாயை பார்த்து கொள்ள வேண்டியுள்ளதால் அவரின் படிப்பு கெட்டு எதிர்காலமே கேள்விக்குறியாகி உள்ளது. செக்கப்புக்குன்னு கூட்டிட்டு போன இடத்துல கிட்னிக்குன்னு சொன்னாங்க. நான் கடன்லாம் சால்வ் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி கூட்டிட்டு போன இடத்துல கிட்னிக்கு தேவையில்ல, இவருக்கு தான் தேவைன்னு சொல்லி எல்லாம் அத்தாச்சி மாத்தினாங்க. மறுநாள் ஆபரேஷன் பண்ணி எந்த இதுவுமே எல்லாமே கான்ட்ராக்டர்லாம் எல்லாமே இது பண்ணிட்டாங்க. செக்கப்புக்கு எல்லாத்துக்கும் கூப்பிடுவோன்னு சொன்னாங்க. எதுக்குமே கூப்பிடவும் கிடையாது. ஆனா ரொம்ப இதா இருக்குது, உடம்பு முடியாம போயிருது. என்ன பிள்ளைங்க தான் பாத்துக்குது. GH ஆஸ்பத்திரியும் போய் முடியலன்னா போய் பாக்குறது பிடிக்கிறது இருக்குது. அவங்க எல்லாமே டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனா ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. ஆனா இந்த பித்தப்பை எடுத்ததுலதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஆனா முன்ன மாதிரி என் உடம்பு கிடையாதுங்க. இது மாதிரி அமௌண்ட் இவ்வளவு கொடுக்கறேன்னு சொல்லிதான் கூட்டிட்டு போனாங்க. கையில கொடுத்தது 5,000 தான் கொடுத்தாங்க. ஏழ்மையை பயன்படுத்தி அப்பாவி பெண்ணிடம் கல்லீரலை பெற்று மோசடி செய்த புரோக்கர் உள்ளிட்ட கும்பல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் சட்டவிரோதமாக கிட்னி விற்பனை நடைபெற்ற அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் தற்போது கல்லீரல் விற்பனை தொடர்பான விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது.